கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில உங்கள இந்த வசனத்தின் மூலமா சந்திக்கிறதுல, இந்த கர்த்தருடைய செய்தி மூலமா சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளார நம்புறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசத்துல வளரணும். விசுவாசம் இருந்தா யாரிடத்துலயும் என்னான்னு கேட்க, இலவசம் கேட்க, கடன் கேட்க எண்ணம் வராது. கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படும்படியா நம்ம வாழணும். தான் விசுவாச வாழ்க்கை. நாமே முயற்சி செய்து செய்யலாம். நம்ம முயற்சி செய்யணும், செயல்படணும். ஆனால் அந்த காரியங்கள் நடப்பது கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய சித்தத்தினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே. நாளைய தினத்தை குறித்தோ இல்லை ஒரு அடுத்த மாதம் அடுத்த வருஷங்களை குறித்தோ நம்ம எண்ணம் கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ தயவும் தேவ ஒத்தாசையும் நமக்கு இருக்கிற பொழுது, அப்படி ஆணிவாய் இந்த கரங்களின் பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவன். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தருடைய வல்லமைகளை விசுவாசித்து, கர்த்தருடைய கிருபைகளை விசுவாசித்து, கர்த்தருடைய உன்னதமான மகிமையை விசுவாசித்து வாழுகிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மை குறித்து மட்டும் கவலைப்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கவலைப்படுகிறவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கிறார். விசுவாசத்தில் வளருவோம். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளரணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து வரணும். கர்த்தர் எனக்கு செய்யணும், கர்த்தர் இந்த காரியங்களை பொறுப்பெடுக்கணும்னு சொல்லி விசுவாசத்தில் வளரணும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நடத்த முடியாது. அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நடத்தட்டும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் நடத்து. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லிட்டு போவேன், கர்த்தர் நடத்துவார். ஆனால் சில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை இருதயத்தில் வைத்திருக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன கேப் வந்து சத்துரு நுழையலாம். அப்போ ஒரு சின்ன கேப்பை கூட விடாமல், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கூட நம்ம இருதயத்தில் கூட நினைக்காம முழுசாக கர்த்தரை நடத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கணுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். சின்ன ஏதாவது பிரியமில்லாத ஒரு சிந்தனை, வாயின் வார்த்தைகள் வரும்போது சத்துரு உள்ள நுழைஞ்சி நமக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்படுத்தலாம். நம்முடைய பிரயாணங்களில், நம்முடைய வாகனங்களில் சேதத்தை ஏற்படுத்தலாம். பதட்டம், சில காரியங்கள் பேசுகிறது, இதனால் சில டேமேஜ் லைஃப்பில் ஏற்படுது. வீட்டில் கூட இருக்கிறவங்க, வேலையில், பிஸ்னஸில், படிப்பில், வாகனங்கள், சொத்துக்களில், நம்முடைய சரீரத்தில் டேமேஜ் ஏற்படுத்துவான். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒதுக்கிட்டு நல்ல கர்த்தர் மேல் விசுவாசமாக கர்த்தர் நடத்த முடியாது ஒப்பு கொடுங்க. ஆமென், அல்லேலூயா.